தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வேந்தராக கொண்டு கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கலைஞர் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதுல முக்கியமான விஷயம், இன்று சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக முதலமைச்சர் வேந்தராக செயல்படுவார் என்று அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சட்ட முன்வடிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு தெரியும், பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக தமிழ்நாட்டின் அரசின் கீழ் செயல்படக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் வேந்தராக செயல்படுகிறார். ஒரு சில பல்கலைக்கழகங்கள் வேந்தராக தமிழக முதலமைச்சர் செயல்படுகிறார். எனவே புதிதாக அமைக்கப்பட உள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தமிழக முதலமைச்சர் பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள் என்ற வகையிலே இந்த சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுல மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பல்கலைக்கழகம் கொண்டு வரப்படக்கூடிய நோக்கம் அரியலூர், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களில் வாழக்கூடிய, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் வாழக்கூடிய மாணவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த பல்கலைக்கழகம் கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை தான் நம்பி இருந்தார்கள். எனவே நீண்ட தூரம் அவர்கள் பயணிக்க வேண்டிய தேவை இருந்தது. பல கல்லூரிகளும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைவு பெற்றிருந்தது. இந்த புதிய பல்கலைக்கழகம் வரக்கூடிய பட்சத்திலே இனி 17 கல்லூரிகள், அதாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என 17 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் என்ற முக்கியமான அறிவிப்பும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.